குள்ள மனிதனை வச்சு அழகான மந்திர படத்தை கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க ஐலர் வாங்க படத்துக்குள்ளே போகலாம். படத்தோட ஆரம்பத்தில் ஒரு கொடூரமான அறிக்கையை வந்து காமிக்கிறாங்க. இவ தான் இந்த நாட்டுக்கு ராணியும் கூட. ஏன் அறிக்கைன்னு சொல்கிறேன் அப்படின்னா, அங்கே இருக்க மக்களை ரொம்பவே வந்து கொடுமைப்படுத்துகிறான். இவளை அழிக்கிறதுக்கு ஒரு பெண் குழந்தை பிறக்கும், அதுவும் கையில் தழும்போடன்னு சொல்லிடுறாங்க. அதனால பிறக்கிற குழந்தையெல்லாம் தேடி தேடி பார்த்துட்ருக்காங்க. ஒரு குழந்தை அப்படியே பிறக்குது. இதை பார்த்துட்டு இருந்த அந்த பிரசவம் பண்ண பெண்ணு, சரி இந்த பொண்ணை எப்படியாச்சும் காப்பாற்றணும் வந்து சொல்லி அங்கேருந்து குழந்தைய எடுத்துகிட்டு வந்து காடு மலையும் தாண்டி வராங்க. ஒரு கட்டத்தில் குழந்தைய இவங்களால் காப்பாற்ற முடியாத சூழ்நிலை ஏற்படுது. தண்ணியில் அப்படியே அமுச்சு விட்டுறாங்க. குள்ள மனிதர்கள் இருக்கிற இடத்துக்கு அந்த குழந்தை வந்து சேருது. அங்கே 2 குட்டி பசங்க அந்த குழந்தைய பார்த்துட்டு அவங்க அப்பாட்ட வந்து சொன்னதும், இவர் தான் இந்த படத்தோட ஹீரோ வில்லோ, படத்தோட பேரும் வில்லோ. இவர் வந்து குழந்தைய பார்க்குறாரு. பார்த்ததும் இவரோட இன மக்கள் குழந்தை இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த குழந்தைய எடுத்தால் பிரச்சனை வரும்னு சொல்கிறாரு. இருந்தாலும் அங்கே இருக்கிற குழந்தைய முறைக்குது. கடங்காரன் வரான் ஹீரோவை தேடி. உடனே உன் பண்ணியெல்லாம் தூக்கிட்டு வந்து போயிடுவேன், உடனே நான் ஆக்க ஆரம்பிச்சிடும், ஒழுங்காக காசை கொடுன்னு சொன்னதும் அவங்க ஒய்ஃப் வந்து அந்த இடத்துல காப்பாற்றுறாங்க. குழந்தைய சத்தை கேட்டோடனையும் அந்த இடத்துக்கு போய் பார்த்தா இன்னொரு குழந்தை இருக்க தெரிஞ்சுக்கிட்டு அவங்க டக்குன்னு ஆசையாக தூக்கிறாங்க. நம்ம ஹீரோ பிரச்சனை வரும்னு சொல்லியும் பார்க்குறாங்க. பட் இருந்தாலும் அவங்க ஒய்ஃப் விடலை. கூட்டு வந்து வீட்டுக்கு வச்சு அந்த குழந்தைய நல்லா பார்த்துக்கிறாங்க. ஹீரோ திரும்பி சொல்கிறாரு, இதனால பெரிய பிரச்சனை வரப்போகுது, திரும்பி அந்த குழந்தைய தண்ணியிலே விட்டுருவோன்னு சொல்கிறாரு. ஒய்ஃப் அப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்கிறாங்க. மறுநாள் ஆயிடுது. ஹீரோ ட்ரிக்ஸ்லாம் பண்ணி வந்து காட்டுறாரு அங்கே இருக்க மக்கள்கிட்ட. அந்த இடத்துல சொதப்பவும் செய்கிறாரு. அங்கே கடங்காரன் இருக்கான்ல, அவனுமே வந்து கலாச்சி விட்டுறான். எல்லாரும் கிளம்பி வந்து போயிடுறாங்க. அங்கே என்ன ஒரு முக்கியமான விஷயம் நடக்குதுன்னா, அந்த குள்ள மனிதர்கள் அரசனுக்கு ஒரு கார்டியன் தேவை. அந்த அரசரும் மந்திரங்கள் தெரிஞ்சவர். ஹீரோக்கும் அவர் கூட எப்படியாச்சும் கார்டியன் ஆகணும் ஆசை. அங்கே ஒரு கொஸ்டின் கேட்குறாரு, தப்பாக சொல்லிடுறாங்க. எல்லாரையும் அமுச்சு விட்டுறாங்க. அந்த நேரத்தில் கொடூரமான ஒரு நாய் வந்து வேட்டையாடுது. ஹீரோ வச்சிருக்க குழந்தைய தேடி தான் அந்த நாய் வந்திருக்குங்கிறத புரிஞ்சுக்கிறாரு. உடனே அவங்க ஒய்ஃபை போய் பார்க்குறாரு. குழந்தைக்கு எதுவும் ஆகலை. உடனே கூட்டிக்கிட்டு அரசிட்ட போய் சொல்லான்னு போகிறாங்க. அந்த நாயை அமுச்சு விட்டது அந்த அறைக்கு தான் குழந்தைய கொல்றதுக்காக. அங்கே வந்தவங்க எல்லாருமே வந்து திட்ட ஆரம்பிக்கிறாங்க. யாரோ ஒரு ஆள் தான் இந்த மாதிரி குழந்தைய கடத்திட்டு வந்துட்டாங்கன்னு சொல்லி. அந்த குழந்தைய ஹீரோ தான் வச்சுருக்காங்கன்னு விஷயத்த அரசர் கண்டுபிடிச்சிடறாரு. குழந்தைய கொண்டாந்து கொடுக்க சொல்கிறாரு. உடனே அங்கே கடங்காரன் இருக்கால, அவனும் சேர்ந்துக்கிட்டு ஹீரோவை திட்ட ஆரம்பிக்கிறான். அரசன் இந்த குழந்தைய எடுத்துகிட்டு போய் அந்த மக்களிடையே கொடுத்துரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அங்கே இருக்கிற ஒரு 4 பேரையும் சேர்த்து அமுச்சு விடணும்னு சொல்கிறாரு. அதில் இந்த கடங்காரனையும் சேர்த்து ஹீரோ கூட அமுச்சு விட்றாங்க. மறுநாள் ஆகுது. அரசர் ஒரு 4 மந்திர விதைகளை கொடுக்குறாரு. இது உனக்கு அவசியமாக தேவைப்படும், மனிதர்களை தேவைன்னா கல்லா மாற்றுன்னு சொல்லி பயன்படுத்துகிறப்ப பயன்படுத்திக்கோன்னு கொடுத்துறாரு. அந்த ஹீரோவுக்கு சந்தோஷமாகிடுது. அவங்க பிள்ளைகள்கிட்டலாம் பேசிவிட்டு அவர் அந்த குழந்தைய எடுத்துகிட்டு சந்தோஷமாக கிளம்பி போகிறாரு. அவங்க ஒய்ஃபும் பத்திரமா போயிட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. அரசர் நீ வர இடத்தையே பார்த்துட்டு போ, அங்கே மனிதர்கள் வந்து இருப்பாங்க, நீ எந்த மனுஷனை பார்க்குறியோ அவங்ககிட்ட இந்த குழந்தைய கொடுத்துட்டு நீ கிளம்பி வந்துடு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த குள்ள மனிதர்கள்ட்ட தான் இந்த குழந்தை இருக்குங்கிற விஷயத்த அரக்கி தெரிஞ்சுக்கிறா. அவளோட மகளை கூப்பிட்டு இந்த மாதிரி நீ போய் குழந்தைய கொண்டு வான்னு சொல்லிடுறாங்க. கூடவே மந்திரி அமுச்சுடுறாங்க. அவனை சுத்தமாக அரக்கியோட பொண்ணுக்கு பிடிக்கல. இருந்தாலும் அவங்க அம்மா சொல்கிறத கேட்டுட்டு அவனை கூட்டிகிட்டு போகிறாங்க. இந்த குள்ள மனிதர்கள் மனிதர்களை தேடி வரையில் இந்த அரக்கியோட ஆட்களை பார்த்து மறைஞ்சிக்கிறாங்க. அவனுங்க பேசிக்கிறாங்க, இந்த மாதிரி குள்ள மனிதர்கள்ட்ட தான் அந்த குழந்தை வந்து இருக்குது, அவங்களுக்கு போய் தாக்கணும்னு சொல்லி. இதை கேட்டுட்டு இருந்த அந்த குள்ள மனிதர்களுக்கு ஒரு வழியாக எப்படியாச்சும் நம்ம வந்து மனிதனை பார்த்து இந்த குழந்தைய கொடுத்துட்டு போகணும்னு நடக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு மனிதனை பார்க்குறாங்க. அவன் வந்து ஒரு லாக்கரில் மாட்டியிருக்கான். உதவி கேட்குறான். பண்ண முடியாதுன்னு சொன்னேன். கழுத்தை பிடிச்சி தூக்குறான். இங்கே பாருங்கள் குள்ள மனிதர்களாக, நான் வெளியே வந்தேன்னா உங்களை எல்லாரையும் கொன்னுருவேன், நீங்கள் எனக்கு உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கல. இவங்ககிட்ட அந்த குழந்தைய கொடுத்துட்டு போகணும்னு சொல்லி ஹீரோ பேசிக்கிறத அவன் கேட்டுறான். நான் அந்த குழந்தைய பார்த்துக்கிறேன் நல்லபடியாக, நீங்கள் என்னை வந்து வெளியே விட்டுருங்க, நான் அந்த மாதிரி போரில் இருந்தவன், என்னை வேணும்னு அடைச்சி போட்டிருங்கன்னு சொன்னதை கேட்டதும் அந்த கடன் கொடுத்தான்ல அவன், நீ தானே இந்த குழந்தைய கூட்டிகிட்டு வந்த, ஒன்னால் நாங்கள் ஏன் மாட்டிக்கணும், இதோட எங்கள் வேலை முடிஞ்சு, மனிதனை பார்த்தாச்சு, நாங்கள் கிளம்பிட்டோம், கொடுக்காம வான்னு சொல்லி இவனை விட்டுட்டு அங்கே கிளம்பி போகிறாங்க. கூண்டில் மாட்டியிருக்கவன் பேர் மேட். இந்த மாதிரி ஒரு நிறையா வாட்டி வந்து மாட்டுவான் போல். அங்கே ஏதோ ஒரு போர் நடக்க போகிறனால நிறைய பேர் வராங்க. அதில் ஹீரோ ஒருத்தனை நிறுத்தி ஹெல்ப் கேட்குறான். யாருமே பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. அங்கே ஒருத்தனை நிறுத்தையில தான் அவனுக்கு மேடை நல்லா தெரியும் போல். ஆனால் இருந்தாலுமே அவனுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறான். அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறான். இந்த குள்ள மனிதனும் நீங்களும் எங்கிட்டாச்சும் போயிருங்கடா, இவன் இங்கேயே இருக்கட்டும் மாட்டிக்கட்டும்னு சொல்லிட்டு இவங்களும் கிளம்பி வந்து போகிறாங்க. இருந்தாலும் கடைசி நேரத்தில் உள்ளே இருக்க மேட் வந்து, நான் கண்டிப்பாக இந்த குழந்தைய வந்து காப்பாற்றுறேன், எனக்கு வந்து நிறைய பெண்களை வந்து தெரியும், அவங்க கிட்ட கொண்டு போய் கொடுத்துறேன்னு சொல்லி நம்பிக்கை வார்த்தையை கொடுக்க இவங்களும் வேறு வழியே இல்லாமல் மேடை காப்பாற்றி அவங்ககிட்ட இந்த குழந்தைய கொடுத்துறாங்க. காப்பாற்றினால இவனும் ரொம்பவே சந்தோஷப்பட்டு அந்த குழந்தைய எடுத்துகிட்டு கண்டிப்பாக நான் போய் கொடுத்துறப்பான்னு சொல்லிட்டு இவன் கிளம்பி போகிறான். இந்த குள்ள மனிதர்களும் ஒரு வழியாக வேலை முடிச்சுன்னு சொல்லி கிளம்பி போகல தான் ஒரு கழுகு மாதிரி ஒன்று வந்து இருக்குது, குழந்தைய தூக்கிட்டு வருது. அதுக்கு மேலே சின்ன மனிதர்கள் வந்து இருக்கிறாங்க. இதை பார்த்துக்கிட்டே முன்னாடி ஓடி போன இவங்க 2 பேரும் லைக் அம்பு விட்டு அங்கே இருக்க சின்ன மனிதர்களாம் இவங்களை மயக்கடைய செய்ய வைக்கிறாங்க. கட்டியும் போட்டுக்கிறாங்க. நைட் ஆகுது. ஒரு ஏஞ்சல் மாதிரி ஒன்று வந்து நம்ம ஹீரோ கிட்ட, நீங்கள் தான் இந்த குழந்தைய காப்பாற்ற வந்த கார்டியன், உங்ககிட்ட நான் ஒரு குச்சியை வந்து கொடுக்குறேன், நீங்கள் ஒரு மந்திரவாதி கிளவி இருக்கிற இடத்துக்கு போகணும், நீங்கள் அங்கே போயிட்டு இந்த குழந்தைய வந்து கொடுங்க, உங்கள் வேலை முடிச்சுன்னு சொல்லி அமுச்சு விட்டுறாங்க. மறுநாள் ஆகுது. ஹீரோ அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட, நீ இதுக்கு மேலே வர தேவையில்லை, நீ போயிட்டு என் ஒய்ஃப் கிட்ட நான் நல்லா இருக்கிறேன்,
நான் இதுக்கு மேலே இந்த வேலை பார்த்துக்கிறேன்னு சொல்லி அவனை அமுச்சு விட்டுறாங்க. ஹீரோ அந்த குச்சியை எடுத்துகிட்டு குழந்தைய தூக்கி வரையில அழுகுது. கூடவே சின்ன மனிதர்களும் வராங்க. அங்கே சாராய கடை வந்து இருக்குது, அங்கே பால் கிடைக்குமான்னு சொல்லிட்டு ஹீரோ உள்ளே போய் வந்து பார்க்குறான். குழந்தைய தான் கூப்பிட்டு போகிறான். அந்த சின்ன மனிதர்களும் ஹீரோ கூட வர அங்கே எல்லாருமே வந்து ஹீரோ வந்து கலாய்க்கிறாங்க. ஏன்னா குள்ள மனிதன்ல சின்ன மனிதர்கள் பால் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிடாங்க. பக்கத்தில் இருந்த பூனை தும்மி விட்டுருது. ஹீரோ அங்கே இருக்க மக்கள்லாம் அடிக்கடிக்க இவரும் உருண்டு கதெல்லாம் உடச்சிட்டு வந்து வெளிகையில் தான் தெரியுது. அந்த இடத்துல அந்த மேடுங்கிறவன் வித்தியாசமான ட்ரெஸ்ஸை போட்டு நின்றுட்டு இருக்கான். அறிவு கட்டவன், நீ குழந்தைய பார்த்துப்பேன்னு சொல்லி தானே நம்பி உன்கிட்ட கொடுத்தோன்னு சொல்லிட்டு இருக்கையிலேயே இவன் ஒரு பொண்ணு கூட இருந்திருப்பான் போல. இவனும் பொண்ணு வேஷம் தான் போட்டிருக்கான். அந்த இடத்துக்கு அந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் வந்து அவன் வந்துட்டான்னு எனக்கு வந்து தெரியும், இவ யார் அப்படின்னு கேட்கல. எனக்கு தெரிஞ்சவன்னு சொல்லல. அவன்கிட்ட இவன் மாட்டிக்கிட்டு குழந்தைய எடுத்துகிட்டு வெளியே வர அரக்கியோட பொண்ணு இங்கே வந்துடுறா. அந்த குழந்தை யாருன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கையிலேயே மேடுங்கிற விஷயத்த அங்கே இருக்க எல்லாரும் தெரிஞ்சுக்க, இவன் கூட இருந்த பொண்ணோட ஹஸ்பண்டும் தெரிஞ்சுக்கிட்டு இவனை தான் நான் தேடி வந்தேன்னு துரத்தி அடிக்க அவனும் அந்த குழந்தைய எடுத்துகிட்டு வர இந்த குள்ள மனிதனும் அதாவது நம்ம ஹீரோவும் காருக்குள்ளே ஏறிடுறாங்க. அதில் துரத்திட்டு வந்த எல்லாரையும் மேட் துரத்தி அடிக்கிறான். ஒரு கட்டத்தில் கோமாயிரான் ஹீரோ. நீ இந்த குழந்தைய காப்பாற்றுறேன்னு சொல்லலை, உன் உதவி கண்டிப்பாக வேணும்னு சொன்னதும் இவனும் அந்த குழந்தைய வந்து பார்த்துட்டு வேறு வழியே இல்லாமல் சரி இந்த குழந்தைய நான் வந்து காப்பாற்ற உதவி பண்ணுறேன்னு சொல்லி இவங்களுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் பண்ணுறான். நைட் ஆனதும் ஹீரோவை பார்த்து அவர் ரொம்ப அழகாக இருந்தால அப்படின்னு சொன்னதும் ஹீரோ வந்து புரிஞ்சுக்கிறாரு. நீ அரக்கியோட பொண்ணு தானே வந்து சொல்கிற அப்படின்னு சொன்னதும் உடனே இல்லைப்பா தூங்குன்னு சொல்கிறாங்க. அப்படியே போயிட்டுருக்கு. அந்த மந்திரவாதி கிளவி இருக்கால, அவள் இருக்கிற இடத்த போனோம் அப்படின்னா ஒரு போட்டு வந்து இருக்கும், அதை எடுத்துகிட்டு தான் வந்து போகணும். போட்டை சரி பண்ணிவிட்டு ஹீரோக்கும் குழந்தைக்கு டாட்டா சொல்லி மேட் கிளம்பிடுறான். ஹீரோவும் கப்பலை எடுத்துகிட்டு வந்து ஒரு வழியாக மந்திரவாதி கிளவி இருக்கிற இடத்துக்கு வந்து பார்த்தா அங்கே அந்த எலி தான் வந்து இருக்குது. அந்த எலி வந்து பேசுது. அப்போ தான் ஹீரோக்கு தெரிய வருது மந்திரவாதி கிளவின்னு தெரிய வருது. இந்த எலியும் ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போக சொல்லுது. நான் மனுஷனை அங்கே மாறிடலாம், நீயும் இந்த குழந்தைய கொடுத்துட்டு கிளம்பிடலான்னு சொன்னதும் எலியை கூட்டிகிட்டு அந்த குழந்தையும் தூக்கிட்டு ஹீரோ அந்த இடத்த நோக்கி போக ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்துலையே வந்து மாட்டிக்கிறார் ஹீரோ. அந்த மேடு இருக்கான்ல, அவனை வந்து அரக்கியோட ஆட்கள் பிடிச்சி இவன் இருக்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அப்படியே வந்து அரெஸ்ட் பண்ணி இழுத்துட்டு வந்து போகிறான். இல்லையா அவன் கிட்ட இருக்க மந்திர குச்சியை பார்த்துட்டு மந்திரத்தை சொல்லுது. இவன் தப்பாக சொல்லிடுறான். மனிதனாக மாறும்னு பார்த்தா காக்காவை மாறிடுது. அங்கே அந்த 2 சின்ன மனிதர்கள் வராங்க, இவங்களுக்கு உதவி பண்ணுறாங்க. அந்த நேரத்தில் ஏதோ ஒரு பொடி மாதிரி ஒன்று ஹீரோவோட மூஞ்சி மேலே வந்து பட்டுருது. இவங்க ஒரு வழியாக அந்த இடத்துலேருந்து தப்பிச்சுட்டு வெளியே வராங்க. அந்த அரக்கியோட பொண்ணு இருக்கிற இடத்துக்குள்ளே போய் அங்கே குழந்தைய தூக்கலான்னு சொல்லி மேட் குமியிறான். அங்கே அரக்கியோட பொண்ணை பார்த்துட்டு அப்படியே மெய் மறந்து போயிடான். ஏன்னா அவன் மூஞ்சில அந்த மந்திரம் மாதிரி ஒன்று பட்டுச்சுல, அதனால அவன் மேலே அப்படியே காதல் மயப்பட்டு கவிதையாக பொழிகிறான். அவளும் மயங்குறா. கொல்லாமல் அவனை விட்டுறான். அந்த இடத்துல டக்குன்னு வந்த மந்திரி அங்கே இருக்கிற எல்லாரும் அடிச்சு போடுறான். உடனே இவ கையில் கத்திய வச்ச மேட் இழுத்துட்டு போகிறான். நீங்கள் எங்களை விட்டாதான் இவ்வளோ விடுவோன்னு சொல்லி அவளை கூட்டிகிட்டு ஒரு இடத்துக்கு வந்து போகிறான். ஆரம்பத்தில் மேட் ஒரு கூண்டில் இருக்கையில் ஒரு போர்வீரனை பார்த்துருப்பாங்களே, அவங்க கிட்ட தான் வந்து உதவி கேட்க அவன் பண்ண முடியாதுன்னு சொல்லி இவங்கள அடித்து துரத்தி விட இவங்களும் அந்த இடத்த விட்டுட்டு வெளியே வராங்க. அப்போ தான் ஒரு குதிரையில் அரக்கியோட பொண்ணு கூட சேர்ந்து தான் ஹீரோ வந்து வரான். அவனை பார்த்துக்கிட்டே அவன் வந்து கேட்குறா, நேற்று நல்லா பேசினேன், இன்றைக்கி என்ன ஒரு மாதிரி வந்து கடுப்பேற்றுற மாதிரி பேசி அப்படின்னு சொல்லல. நேற்று நான் ஒரு மயக்கத்தில் வந்து இருந்தால் அவங்ககிட்ட பேசிட்டேன்னு சொன்னதும் டக்குன்னு அவனை அடிச்சு விட்டு இவ கீழே இறங்கி 2 பேரும் வந்து லைட்டாக உருண்டுறாங்க. அரக்கியோட ஆட்கள் இவங்களை நோக்கி தான் வராங்கிற விஷயத்த காக்கா சொல்லுது. இவனும் குதிரைலாம் எடுத்துகிட்டு அவங்கள கூப்பிட்டுட்டு கிளம்பிடுறான். அரக்கியோட பொண்ணு அவள் தப்பிச்சு போயிடுறான். ஒரு வழியாக மேட் ஹீரோ குழந்தை எல்லாரையும் கூட்டிக்கிட்டு அந்த காக்கா சொன்ன இடத்துக்கு வராங்க. அங்கே இருக்கிற எல்லாருமே வந்து சிலையாக மாறிடுறாங்க. இங்கே ஒரு கொடூரமான ஒரு உயிரினம் இருக்குன்னு சொல்லிக்கிட்டு கதவை திறந்துட்டு மேட் உள்ளே போகிறான். வெளியே இருந்த அந்த காக்கா நம்ம ஹீரோவை பார்த்து சொல்லுது, நீ மந்திரத்தை சரியாக சொன்னா கரெக்டாக இருக்கும். ஹீரோ மந்திரத்தை சொல்ல ஆடா மாற்றி விட்டுறாரு. என்னை சூப் வைக்க தானே நீ சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிடுறாங்க. அந்த இடத்துல இன்னொரு உயிரினம் இருக்கிறதுன்னு சொன்னேன்ல, அது கொடூரமாக வந்து இருக்குது. அதை ஹீரோ ஒரு மந்திர சக்தி யூஸ் பண்ணி 2 முட்டையில் ஏதோ வித்தியாசமான ஒன்று பிறக்கிற மாதிரி ஒன்றை பார்த்துட்டு டக்குன்னு அதை தள்ளி விட்டுறாரு தண்ணிக்குள்ளே. இங்கே வந்து அரக்கியோட ஆட்கள் ஹீரோ எல்லாருக்கிட்டையும் சண்டை போட அந்த இடத்துல ஒரு டிராகன் மாதிரி தண்ணிக்குள்ளே போச்சுல, அந்த முட்டையிலேருந்து அது மேலே வந்து எல்லாரையும் வந்து நெருப்பை கக்கி தாக்க ஆரம்பிக்குது. ஹீரோவும் சண்டை போட்டுட்ருக்காரு. டக்குன்னு ஒரு குச்சி மாதிரி ஒன்றை அந்த டிராகன் கழுத்தில் வந்து சொருகி அதுவே தன்னை கரிச்சு எரிச்சிட்டு கொன்னுக்கிற மாதிரி வந்து பண்ணிடுறாங்க. இருந்தாலும் அரக்கியோட ஆட்கள் வந்து விடலை. ஹீரோ கிட்ட இருந்த குழந்தைய தூக்கிட்டு போயிட்டாங்க. மேடுக்கிட்ட வந்து சொல்ல இவங்க 2 பேரும் அரக்கியோட கோட்டைக்கே போகிறாங்க. அந்த இடத்துக்கு மேடோட ஃப்ரெண்ட்ஸும் வந்து வராங்க. ஒரு வழியாக உள்ளே போகிறாங்க. அரக்கிட்ட மாட்டிக்கிறாங்க. அவள் வந்து ஒரு மந்திரத்தை யூஸ் பண்ணி மாட்டிக்கிட்ட எல்லாரையும் பண்ணியாக மாற்றிறான். அந்த இடத்துல இருந்து நம்ம ஹீரோ மட்டும் தப்பிச்சிடறாரு. மற்ற எல்லாருமே பண்ணியாக மாறிக்கிட்டு இருக்கிறாங்க. பக்கத்தில் இருக்க அந்த ஆடு சொல்லுது, நீ எப்படியாச்சும் கரெக்டாக மந்திரத்தை சொல்லி என்னைய மனுஷனாக வந்து மாற்றிடுன்னு. ஹீரோவும் முயற்சி பண்ணி அதை மனுஷனாக மாற்றிடுறாரு ஒரு வழியாக. அவளும் எந்திரிச்சு அங்கே இருக்க பண்ணிங்க எல்லாத்தையும் மனுஷனாக மாற்றிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் அரக்கில் அங்கே இருக்கிற எல்லாரும் தப்பிச்சிடுறாங்க. திரும்பி அந்த மந்திரக்கிழமையும் ஹீரோவும் அரக்கி வந்து பார்த்து அந்த குழந்தைய கொடுன்னு சொல்ல முடியாதுன்னு சொல்ல 2 பேருக்கும் வந்து சராமரியாக சண்டை நடக்குது. ஹீரோ வந்து அந்த குழந்தைய தேடி போகிறாரு. அவரோட மந்திரத்தை பயன்படுத்தி குழந்தைய எங்கேயாச்சும் மறைய வைக்கலாம் முயற்சி பண்ணுறாரு. தோல்வி அடையுது.
அரக்கிக்கும் மந்திரவாதி கிழவிக்கும் சண்டை ரொம்பவே முத்தி போய் 2 பேரும் நெருப்பு தண்ணி எல்லாத்தையும் மாற்றி மாற்றி பயன்படுத்திக்க வெளியே மேடோனோட ஃப்ரெண்டும் அரக்கியோட ஆட்களுக்கு எதிராக சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் மேடோட ஃப்ரெண்டை மந்திரி இருக்கான்ல கொன்னுடுறான். இதனால கடுப்பானவன் குத்தி தள்ளி விட்டுறான். உள்ள மந்திரவாதி கிழவியை அரக்கி தோக்கடிச்சிடறா. ஹீரோ குழந்தை எடுத்துகிட்டு கிளம்பலான்னு பார்க்கல. உன்னால் எப்படி தப்பிக்க முடியும், என் மந்திரத்தை பயன்படுத்தி உன்னை அழிச்சிடறேன் பாருன்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த நேரத்தில் டக்குன்னு ஒரு ட்ரிக்கு யூஸ் பண்ணி குழந்தைய மறைய வச்சிடறாரு. இவளும் குழந்தை எங்கே காணும்னு சொல்லிக்கிட்டே கடுப்பாகிட்டு இருக்கா. அந்த நேரத்தில் இவரோட சக்தியை பயன்படுத்துறதுனால மேலே இருக்கிற எடியெல்லாம் வந்து இவன் மேலே வந்து பாஞ்சிருது. அந்த இடத்துலையே இவன் மறைஞ்சு இறந்து வந்து போயிடான். ஹீரோ ஆக்சுவலாக இந்த இடத்துல எந்த ஒரு மந்திரமும் யூஸ் பண்ணல, சாதாரண ஒரு ட்ரிக்கு யூஸ் பண்ணி குழந்தைய மறைச்சி வச்சுட்டான். மந்திரவாதி கிழவி ஹீரோக்கு ஒரு மந்திர புக்கை கொடுத்து அமுச்சு விட்டுறாங்க. மேடும் அரக்கியோட பொண்ணும் ஒன்று சேர்ந்துடுறாங்க. ஹீரோவும் ஒரு வழியாக அவன் ஊருக்கு வர எல்லாருமே வந்து அவனை பெரிய அளவுக்கு வந்து கொண்டாடுறாங்க. ஹீரோ கிட்ட அந்த நாட்டு அரசர் வந்ததும் ஒரு பழம் வந்து கொடுக்குறாரு. மந்திர சக்தியை பயன்படுத்தி அதை ஒரு பறவையை மாற்றி அந்த கடன் கொடுத்தாலும் அவன் மூஞ்சிலே எச்சத்தை போட விட்டுறாரு ஹீரோ. இதோட வந்து படம் முடியுது. இந்த படம் பிடிச்சதா லைக்கை தட்டி விட்டுருங்க. அடுத்த படத்தில் பார்க்கலாம். டாட்டா.